ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 12th ஃபிசிக்ஸ் 1 மார்க்கில் வர்ற மாறிலி அதாவது கான்ஸ்டன்ட்டோட மதிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இது போன வீடியோவோட தொடர்ச்சி. ஏற்கனவே இதில் பார்ட் 1 வீடியோ இருக்குது. அதை பார்க்காதவங்க அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ வாங்க நம்ம பார்ட் 2க்கு போவோம். 6வது பாடம் வைரத்தின் மாறுநிலை கோணம், வைரத்தின் ஒளிவிலகல் எண், பிளாங்க் மாறிலி ஹெச்சினுடைய மதிப்பு, சாதாரண ஒளிக்கு நிக்கல் பட்டகத்தின் ஒளிவிலகல் எண், அதே மாதிரி அசாதாரண ஒளிக்கு நிக்கல் பட்டகத்தின் ஒளிவிலகல் எண். 7வது பாடம் கண்ணின் அண்மை புள்ளியின் தொலைவு 25 சென்டிமீட்டர், ஃப்ரெனல் தொலைவு, ஒளிச்செறிவு அலகு WM-2, எலக்ட்ரான் அலையின் அலைநீளம் 1.67 அல்லது 1.65. எது ஆப்ஷன்ல இருந்தாலும் நம்ம டிக் பண்ணிடலாம். எக்ஸ் கதிர்களின் அலைநீளம், அடுத்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளவு ஜூலுக்கு சமம் அப்படிங்கிறது, கேத்தோடு கதிர்களின் திசைவேகம். கேத்தோடு கதிர்களின் திசைவேகம் 1/10 மடங்கு ஒளியின் திசைவேகத்துக்கு சமமாக இருக்கும். அடுத்து எலக்ட்ரானின் E/m மதிப்பு, போர் ஆரம், அடுத்து ஒரு ரிட்பர்க் அப்படிங்கிறது -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமம். ரிட்பர்க்ன்றது ஆற்றலுடைய இன்னொரு அலகு. முதல் அயனியாக்க ஆற்றல், ஒரு அணுநிறை அலகுக்கு சமமான நிறை, அடுத்து ஒரு அணுநிறை அலகுக்கு சமமான ஆற்றல், ஒரு ஃபெர்மி ஈக்குவல் டு 1 × 10⁻⁻15 மீட்டருக்கு சமம். இரும்பின் பிணைப்பாற்றல் 8.8 MeV. இது அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கேள்வி. ஒரு கியூரி, குறைவேக நியூட்ரான், வேக நியூட்ரான், வெப்ப நியூட்ரான்கள், இதனுடைய ஆற்றல். நியூட்ரான்களின் அரையாயுட்காலம் 13 நிமிடம். நுண் வரியமைப்பு மாறிலி, அதுக்கான ஃபார்முலா. காப்பான்களின் விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி, அடுத்து காப்பான்கள், கடத்திகள், குறை கடத்திகள், இது மூணினுடைய மின்தடை எண். அடுத்து சிலிக்கான், ஜெர்மானியம், இதனுடைய விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி. அடுத்து 4 வகையான மின்னழுத்தங்கள், பயன் தொடக்க மின்னழுத்தம், வெட்டு மின்னழுத்தம், வளைவு பகுதி மின்னழுத்தம், மின்னழுத்த அரண், இது 4மே ஒன்று தான். இது ஜெர்மானியத்துக்கும் சிலிக்கனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மதிப்பு. இதுல எந்த வார்த்தைகள் கேட்டாலும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அரை அலைத்திருத்தியின் பயனுறுதிறன், முழு அலைத்திருத்தியின் பயனுறுதிறன். அடுத்து எல்இடியில் ஒவ்வொரு கலருக்கும் நம்ம என்ன பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, இதுவும் ஒரு தடவை பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. நீலம், பச்சை, சிவப்பு, வெள்ளை. அடுத்து மின்காந்த அலைகளின் பரவல், தரையலை பரவலுக்கு எவ்வளவு ஹெர்ட்ஸு, வானலை, வெளியலை பரவல், அதுக்கான ஹெர்ட்ஸ் மதிப்புகள். நானோ துகள்களின் அளவு 100 நானோமீட்டர். சூரியனுடைய உட்பகுதி வெப்பநிலை, மேல் குவார்க்கின் மின்னூட்ட மதிப்பு, கீழ் குவார்க்கின் மின்னூட்ட மதிப்பு. இந்த மதிப்புகள்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்து ஒரு தடவை ரீகால் பண்ண மாதிரியும் இருந்திருக்கலாம், அல்லது 1-2 மதிப்புகள் நீங்கள் புதுசாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.